இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பரிசுத்தவானாகிய யோவான் எழுதின பொதுவான நிருபம். முதலாவது நிருபம் 1 யோவான் அதிகாரம் 2. 1 யோவான் அதிகாரம் 2. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, நாங்கள் எப்படி உம்மை துதிக்க முடியும், எப்படி உம்மை துதிக்காமல் இருக்க முடியும் ஆண்டவரே? எவ்வளவு அழகான வசனங்களை எங்களுக்காக எழுதி ஆண்டவரே, வேத புத்தகத்தை எங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறீர். பரிசுத்தவான்களை வைத்து எங்கள் பேரிலே நீர் வைத்திருக்கிற அன்பு, எங்களுக்காக நீர் செய்த அனைத்து காரியங்களையும் நீர் எழுதி எங்கள் கரத்தில் கொடுத்திருப்பதற்காய் நன்றி. ஆமாண்டவரே, எங்கள் சரீர கண்களாலே சரீர காதுகளாலே உம்மை நாங்கள் கேட்கவோ பார்க்கவோ, எங்கள் சரீரத்தில் உம்மை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கவோ சரீர பிரகாரமாக முடியவில்லை என்ற அந்த ஏக்கம் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்காக நீர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை படிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறையில் காண்கிறோம். கர்த்தாவே, மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிற காரியங்களை செய்யும் போதெல்லாம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா தேவனே, நீர் எங்களுக்காக நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல மரித்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். 1 யோவான், the first epistle of John, செகண்ட் சாப்டர், 2வது அதிகாரம். அவர் துவங்கும் போதே பாருங்க எவ்வளோ அழகாக துவங்குறாரு. ஏன்னா நம்ம அந்த இன்ட்ரடக்ஷனில் ஏற்கனவே நாம் 1வது அதிகாரத்தை ஆராய்ந்து பார்த்து விட்டோம். அதற்கு முன்பதாக பரிசுத்தவானாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதும்போது முதிர்ந்த வயதுள்ளவராக, அனுபவம் மிக்கவராக, அனைத்து சீடர்களும் உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின் இன்று அந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அதனால தான் அவர் நம்மை அழைக்கும் போதே என்னுடைய பிள்ளைகளேன்ட்டு இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதே மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் சொல்கிறார் இல்லையா, யோவான் எழுதின நற்செய்தி நூலில் நீங்கள் 1வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் 12வது வசனம், 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், என்னை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பிதாவானவர் எப்படி நம்மை பார்க்கிறார், பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுவதை யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலில் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லியிருப்பார். இப்போ பாருங்க, அநேக வருடங்கள் கடந்து விட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் கடந்து சென்று விட்டார். மரித்து உயிரோடு எழும்பினார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை பரப்பி கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிற பரிசுத்தவானாகிய யோவான் இப்பொழுது முதிர்ந்த வயதுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து என் பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். அப்படின்னா அந்த உறவு நமக்கு தெரியும். கிறிஸ்தவம் என்பது ஒரு உறவின் அடிப்படையில் ஏற்படுகிறது. அந்த உறவை தான் அவர் முதல்ல சொல்கிறார், என் பிள்ளைகளே, எனக்கு சொந்தமானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கருத்தை இந்த இடத்துல கொண்டு வராரு. இது நம்ம நல்லா விளங்கிக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும். நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த புத்தகம் 5 அதிகாரத்தை கொண்ட இந்த புத்தகம் எதற்காக தான் எழுதுகிறேன் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு எழுதுகிறேன்
அப்படின்னு சொல்கிறாரு. முதல் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தோம். இப்போது 2வது அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். 2வது அதிகாரம் முதல் வசனத்தில் இதை நான் எழுதுறதுக்கு காரணம் என்ன என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அப்போனா ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்னா இவர் எழுதியிருக்கிறார் இல்லை, இந்த 2வது அதிகாரம் மிக மிக முக்கியமானதுமா. மிக முக்கியமான இந்த அதிகாரத்தை நீங்கள் திரும்ப 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 வாசித்து, ஆண்டவரே இதை என்னுடைய மனதின் ஆழத்துக்குள்ள, என் தலையில் என் புத்திக்கு மட்டும் இல்லை, என் இருதயத்தில் இதை என்ன செய்கிறேன், நான் பதித்து வைத்து கொள்ளுகிறேன். இந்த கற்பனைகளை எல்லாம் அந்த காலத்தில் கற்பலகையில் எழுதி மோசே கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அந்த கற்பனைகளை கொடுத்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால் கற்பனைகளை கொடுத்தவரே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் அந்த கற்பனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறாரோ, நமக்குள்ளே வாசம் செய்கிற அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனால்தான் தான் அவர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், பாவம் செய்யாதிருக்க வேண்டும். நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம், நான் பாவம் செய்யாதிருக்க வேண்டும். 4 வார்த்தைகள் தான். நீங்கள்ன்ற இடத்துல உங்கள் பேரை வச்சு பாருங்கள். உங்கள் பேரை வச்சு நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும்போது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு தேவன் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்ம எப்படி வாழணும், நமக்கு இருக்கிறது உறவு. பிதாவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, பிதா என்னுடைய அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. காரணம் என்னன்னா, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. அதனால தான் இன்று யோவான், பரிசுத்த யோவான் நம்மை பார்த்து, அவரும் பிள்ளைகளே தேவன் பிதா கூப்பிடுகிறது போல அந்த உறவோடு கூப்பிடுகிறார். அதனால கிறிஸ்தவம் என்று சொல்லுவது, நான் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதனால் அந்த நீங்கள்ன்ற இடத்துல உங்கள் பேரை வச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு உறவின் அடிப்படையில் என்னை அழைத்திருக்கிறீர் அப்பா, நான் பாவம் செய்யக்கூடாது. ஏன் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னா, நான் உம்மை நேசிக்கிறேன். அதை தான் இந்த அதிகாரத்தில் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிட்டு வருவார். அதனால் நான் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போது பரிசுத்தவானாகிய யோவான் இந்த பகுதியை எழுதுவதற்கு முக்கியமான காரணம், நான் பாவம் செய்யக்கூடாது. சரி, அப்படி என்றால் ஒருவேளை அந்த பாவம் செய்து விட்டால் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் பாவம் செய்து விட்டால், தவறி விட்டீங்க, மாம்சத்தில் இருக்கிறீங்க, வேண்டும் என்று செய்யவில்லை, செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்கள், ஆனால் தவறி விட்டீங்கன்னா அவர் சொல்கிறாரு, தந்தை இடத்துல பரிந்து பேசுகிறதற்காக ஒருவர் நமக்கு இருக்கிறார். அப்போனா அவர் யாருன்றத மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி அவர் பரிந்து பேச முடியும்னா, நம் பாவங்களுக்காக கழுவாய் அவரே. அப்படின்னா நம்முடைய பாவங்கள், இந்த இடத்துல நம்ம நல்லா விளங்கிக்கணும். தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்த தேவன். இந்த பரிசுத்த தேவனுக்கு பாவத்தை பார்க்க முடியாது. பாவத்தை பார்க்கும்போது நம்மோடு உறவு கொள்ள முடியாது. அதனால இந்த பாவத்தை, அந்த பாவத்தின் கோபாக்கினையை யாராவது தணிக்க வேண்டும். டு அப்பீஸ் இஸ் ஆங்கர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதற்கான ஒரு கழுவாய் என்று சொல்லுவது அட்டோன்மெண்ட். நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அதற்கான பரிகாரத்தை செலுத்திவிட்டார். அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்ன செய்ய முடியும், உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேச முடியும். காரணம் என்ன? சிலுவையிலே ஒரு பலியாக தன்னையே
ஒப்பு கொடுத்தார். இது நம்முடைய புத்திக்கு எட்டாதது. அதனால்தான் சிலுவையை பற்றி அவர் சொல்லும்போது பரிசுத்தவானாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, என் புத்திக்கு உன் கண்ணுனால ஆண்டவர் உனக்கு என்னத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை உன் கண்ணு காணல, காது கேட்கல, உன்னால் உணரவும் முடியல. அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உனக்காக எனக்காக செய்து விட்டிருக்கிறார். அதனால் நம்ம முதலாவது அவர் சொல்கிறது, நம்ம பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். தவறி பாவம் செய்தோம் என்றால் நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். எதற்காக அவர் பரிந்து பேச முடியும் என்றால், அவர் என்னுடைய பாவத்துக்காக, உங்களுடைய பாவத்திற்காக, தேவனுடைய கோபாக்கனையை தீர்த்து வைப்பதற்காக நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். கழுவாய் அவரே. நாம் மறிக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு முறையாக முழுமையான பரிகாரத்தை அவர் செலுத்தி விட்டார். இதில் என்ன பெரிய சந்தோஷம்னா, இந்த 2வது வசனத்தில் அவர் செய்த அந்த பரிகாரம் நமக்கு மட்டும் செய்யல, இந்த உலகம் முழுவதற்குமான பாவத்திற்கான கழுவாயை அவர் செலுத்தி விட்டார். இந்த கழுவாயின்றது 2 தடவை வருது பாருங்க. எனக்காக செலுத்தி இருக்கிறார், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் செலுத்தி இருக்கிறார். தேவனுடைய கோபாக்கனை அழிந்து விட்டது. இன்னைக்கு தேவனோடு நான் நேரடியாக பேச முடிகிறது என்றால் அதற்கு காரணம் ஏற்கனவே அந்த பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. இனி நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அப்பனா உலகத்தின் பாவத்திற்கே அவர் கழுவாயாக மாறிவிட்டார். அப்போ நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நானும் நீயும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபை ஆண்டவர் நமக்கு செய்வது, விசுவாசம் நாம் அவரிடத்துல காட்ட வேண்டியது. அந்த விசுவாசம் எந்த விசுவாசம்? எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. அந்த பரிகாரம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த பரிகாரி தான் இன்று எனக்காக, உங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இதை என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அன்றே நம்ம பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது. அன்பானவர்களே, எத்தனையோ காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் தவறி நம்ம செய்கிறோன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறது, உனக்காக பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று, நீ அதை விசுவாசித்தால் போதும்னு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போது நான் ஆண்டவர் எத்தனை தடவைனாலும் நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம், ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டே இருப்பார், பரிகாரம் தான் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்றேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற இந்த உறவின் அடிப்படையில் தான் நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்குது. அவர் தேவன், நான் அவருடைய மகள். அவர் தேவன், நான் ஒரு சாதாரண மனிதன் என்ற இதில் நம்ம இருந்தோன்னா இது உறவின் அடிப்படையில் ஏற்படுவதில்லை. அவர் தேவன், அவர் வானாதி வானத்தில் இருக்கிறார், நான் இங்கே இருக்கிற மனிதன் நான்னு யோசித்தோன்னா நமக்கு இந்த பாவத்தின் பரிகாரம் விளங்காது. ஆனால் என்னைக்கு நம்ம உறவின் அடிப்படையில் நம்ம யோசிக்கிறோமோ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த உறவினால் என் தேவனை நான் நேசிக்கிறேன், அதனால் அவர் எனக்கு கொடுத்த கட்டளையே நான் என்ன செய்வேன்? கட்டாயம் கடைப்பிடிப்பேன். அடுத்தது அதுதான் அவர் பேசுகிறார். அப்போது நான் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்துவிட்டால் தேவன் செய்வது உனக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் அது அவர் செய்கிறது. நான் என்ன செய்யணும்? விசுவாசித்துட்டேன், ஆனாலும் திருப்பி தவறி பாவம் செய்கிறேனே அப்படின்னா நான் என்ன செய்யணுன்றது தான் ஆண்டவர் இந்த 3வது வசனம் 4வது வசனம் மிக மிக முக்கியமானது. இதில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன காரியத்தை பார்க்குறோன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த 3வது வரும்போதே இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க, 3வது வசனம்
4வது வசனம், 5வது வசனம், இதெல்லாம் மிக மிக முக்கியமான வசனம். எதுக்கு? நான் பாவம் செய்யாமல் இருக்கேன். முதலாவது எதுக்காக இதை எழுதுகிறார்? இந்த நிருபத்தை நாம் பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவரே, நான் செய்யக்கூடாதுன்ற பாவத்தை செய்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு அங்கலாய்ப்பு இருக்கும் என்றால், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியவில்லையேன்னு நினைக்கிறேன்னா, முதலாவது நமக்கு இருக்கிற குட் நியூஸ் என்னன்னா, நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு வேளை தவறிட்டோன்னா கூட ஏற்கனவே உனக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. அதனால் நீ என்ன செய்ய? உனக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொள். அப்போனா என்ன சொல்கிறாரு? உன்னுடைய இது நீ கீழ்ப்படிய வேண்டியது உறவின் அடிப்படையில் இருக்கிறது. உனக்காக நான் பாவத்திற்கான பரிகாரத்தையும் செலுத்திவிட்டேன். அப்படி திரும்பி நீ பாவம் செஞ்சால் உனக்கு பரிந்தும் பேசுகிறேன். அப்போ 2 காரியத்தையும் அவர் செய்து முடித்துட்டாரு. இப்போ நாம் என்ன செய்யணும்? எப்படி நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறது? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். ஏன் சொல்கிறார் அவர் புதிய கட்டளையை கொடுக்கிறேன்னு இங்கே சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாலேயும் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பாருங்கள், லேவியராகவும் 19வது அதிகாரம் 18வது வசனத்துலேயும் சொல்கிறாரு, நீ உன்னை நேசிப்பது போல உன்னுடைய அயலானையும் நேசிக்க வேண்டும். லேவியராகமம் லெவிட்டிகஸ் 19:18 உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும்ன்றார். திருப்பி இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மத்தேயு 22:39 பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டெஸ்டிமெண்ட்லேயும் அவர் என்ன சொல்கிறார்? ஹி அஃபர்ம்ஸ் த பிரின்சிபல். எதை பழைய ஏற்பாட்டில் சொன்னாரோ அதையே புதிய ஏற்பாட்டில் உறுதிப்படுத்துகிறார். நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. கேட்குறாங்க இல்லையா? அப்போ கட்டளைகளிலே பிரதான கட்டளை எதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஒரு தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லிட்டு, அடுத்தது அவர் சொல்கிறது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்றார். இதோட பேரலல் போர்ஷனை தான் நம்ம மார்க்கில் பார்க்குறோம். மார்க்கு 12வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? புதிய கட்டளை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அது என்ன கட்டளை? அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாகும். இங்கே இப்போ சொல்கிறாரு, இப்போ நீ அவருடைய கட்டளைகளை நீ என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த கட்டளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்க வேண்டும். நான் ஆண்டவரை எனக்கு தெரியும், ஐ நோ காட், ஐ நோ அபவுட் காட், இது ரெண்டும் சொல்கிறோம் இல்லையா? அவரை குறித்த அறிவு எனக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய கட்டளைகளை நாம் கட்டளைகளை கடைப்பிடிக்கவில்லை என்றால் நம்ம அவரை அறிந்து கொண்டோம் என்று சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லைப்பா. எனக்கு என் தேவனை தெரியும்னா அது எப்படி இருக்கணும்? அறிவு உறவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அறிவானது அனுபவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை நீ கீழ்ப்படியும் போது தான் நீ என்ன சொல்ல முடியும்? உறுதியாக எப்போ சொல்ல முடியும்? எனக்கு என் தேவனை தெரியும், என் தேவன் சர்வ வல்லவர் என்பது தெரியும், என் தேவன் சர்வ ஞானி என்பது எனக்கு தெரியும், என் தேவன் மாறாதவர், நித்தியமானவர், பரிசுத்தர், இதெல்லாம் எனக்கு தெரியும்னா நீ அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். என்ன கட்டளைகள்? அவர் எது செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரோ, நீ தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும், உன்னுடைய அயலானை உன்னை நேசிப்பது போல நீ நேசிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்னதை புதிய ஏற்பாட்டில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதை தான் அவர் இந்த இடத்துல சொல்லிட்டு இங்கே இந்த பகுதியில் அவர் என்ன சொல்கிறாரு? புதிய கட்டளைன்றார். அப்போ புதிய கட்டளை என்ன? பழைய ஏற்பாட்டில் சொன்னதே தானே இங்கே சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா தொடர்ந்து கவனிங்க. 4வது வசனம், அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர்
பொய்யர். அப்போனா நீ அவரை எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவ நல்லவர்னு தெரியும்னு சொல்கிற, ஆனால் நீ நல்லவனா நான் நல்லவளா நடந்து கொள்றதில்லை. அப்போனா நம்ம யாராக இருக்கிறோம்? பொய்யராக இருக்கிறோம். அவரை தெரியும்னு சொன்னோன்னா, அவரை குறித்த அறிவு எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதை வாழ்க்கையில் அனுபவத்தில் காட்ட வேண்டும். உண்மை அவரிடம் இருக்காது. நம்ம எப்போ பொய்யராகிறோன்னா, நம்ம நினைக்கிறோம் பொய் சொல்கிறதுனால நம்ம பொய்யராகிறோன்னு. இங்கே அவரை எனக்கு இயேசு கிறிஸ்துவை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா, அவருடைய கற்பனை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ என்ன செய்யணும்? அதை நிச்சயமாய் கீழ்ப்படியணும். இல்லைன்னா நீயும் நானும் யாராக போயிடுறோம்? பொய்யர்களாக ஆகிவிடுகிறோம். இந்த பொய் உண்மை எப்போதுமே அவர் கான்ட்ராஸ்ட் பண்ணுவார் இல்லை, ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ். அப்போனா நம்மக்கிட்ட உண்மை இல்லை. 5வது வசனம் பாருங்கள். ஆனால் அவரது வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. இட் இஸ் கம்ப்ளீட். ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே நிறைவு பெறுகிறதா? எப்போ நிறைவு பெறுகிறது? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணணும்னா அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கடைப்பிடிக்க வேண்டும். நாம் அவரோடு இணைந்து வாழ்கிறோம் என்று அதனால் அறிந்து கொள்ளலாம். நீயும் நானும் ஆண்டவரோடு என்ன செய்கிறோம்? இணைந்து வாழ்கிறோம். தட் இஸ் த சீக்ரெட்மா. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னா, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. தேவன் எங்கேயோ வானாதி வானத்தில் இருக்கிறார், நான் பூமியில் இருக்கிற மனிதன், அது அல்ல. நம்முடைய உறவு எப்படின்னா, தேவன் வானாதி வானத்தில் அண்ட சராசரங்களும் உம்மை கொள்ளாதே என்று சொல்லுகிற அந்த மகாதேவன், பரிசுத்தமான தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், ஏன் உன்னையும் என்னையும் உருவாக்கின தேவன் நமக்குள்ளே வந்து வாழ்கிறார். அவரோடு நாம் இணைந்து வாழ்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய அன்பை நாம் நிறைவுபடுத்தி கொள்ள முடியும். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே தான் வரார். இப்போ நான் என்ன சொல்கிறார்? முதல்ல அறிவு மட்டும் இருந்தால் போதாது, எனக்கு தேவனை தெரியும்னு நீங்கள் சொன்னால் போதாது, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நீங்கள் நடக்கணும். அப்படி அதன்படி நடப்பது எப்படி நடக்கும்னா, உறவின் அடிப்படையில் தான் நடக்கும். அந்த புதிய கற்பனையை தான் நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த புதிய கற்பனை என்று அவர் சொல்லுவது, பழைய கற்பனை என்று சொல்லுவது. பழையது சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? நீ உன்னை எப்படி நேசிக்கிறோயோ அதுபோல பிறரை நேசிக்க வேண்டும்ன்றார். இங்கே புதிய கற்பனை என்ன சொல்கிறாருன்னா, நீ பிறரை எப்படி நேசிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு எப்படி இருந்ததோ அதுபோல நேசிக்க வேண்டும். இந்த நல்லா கவனிங்க, தேவனை நேசிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் தேவனை நேசிப்பதற்கு அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முன்மாதிரி. எதை கொடுத்தாரு? என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ அதுபோல பிறனை நேசிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் உறுதிப்படுத்தினார். ஆனால் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு புது கற்பனையை உங்களுக்கு கொடுக்குறேன், புது கற்பனைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அதில் கற்பனை அதுதான். ஆனால் யாரை போல அந்த கற்பனையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதில் தான் மாற்றார். கற்பனை என்ன? தேவனை நேசிக்க வேண்டும், பிறரை நாம் நேசிக்க வேண்டும். பிறரை நேசிப்பதற்கு உதாரணமாக அவர் கொடுத்தது இப்போ இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் சொல்கிறது அதுதான் புதிய கற்பனைன்றார். என்ன புதிய கற்பனைனா, நீங்கள் நேசிக்க வேண்டியது நானும் எனக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு, என்னை போல நீங்கள் நேசிங்க அப்படின்றார். அன்புக்குரியவர்களே, 7வது வசனம், நான் உங்களுக்கு எழுதுவது புதியதோர் கட்டளை அல்ல. கட்டளை அதுதான். கட்டளை நீ பிறரை நேசிக்க வேண்டும் என்பது கட்டளை.
புதிய கட்டளைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை எப்படி யாருடைய எக்ஸாம்பிளை நீ ஃபாலோ பண்ணோன்றதுல தான் வித்தியாசம் வருது. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது. கட்டளை அதே தான். நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையும் அப்பழைய கட்டளையே. பாருங்கள், இப்போ இருப்பினும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கட்டளை அதுதான், இருப்பினும் நான் எழுதுவது ஒரு புதிய கட்டளை. பழைய கட்டளை அதுதான், அதே தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது புதுசாக இருக்குது. எந்த வகையில் புதுசாக இருக்குதுன்னா, நான் என்னை போல பிறரை நேசிக்கிறேனா, அது முதல் படி. அதுக்கு அடுத்தபடி என்னை போல நான் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவை போல நீங்கள் நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி நேசித்தார்னா, நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஆண்டவரே, பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்வது தான் என்னுடைய போஜனம்ன்றாரு. பிதா எதை சொல்லுகிறாரோ அதை நான் பார்க்கிறேன், அதையே நான் செய்கிறேன்றாரு. யார் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லும்போது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு உறவினர்ன்றாரு. இன்னும் நான் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தேன் என்றால், பிதாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன்றார். இது எல்லாமே நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்படின்னா புதிய கட்டளை என்று சொல்லுவது, நீ பிறரை நேசிக்க வேண்டும் என்பது பழைய கட்டளை. புதிய கட்டளை என்னும் போது, நீ பிறரை நேசிக்க வேண்டும் என்பது எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 13வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், நீ எப்படி பிறரை நேசிக்க வேண்டும் என்றால், நான் எப்படி பிதாவை நேசித்தேனோ. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லுவார், ஐ கிவன் டு எ நியூ கமாண்ட்மெண்ட். நியூ கமாண்ட்மெண்ட்டுன்னு அவர் சொல்கிறது கட்டளை அதே தான். யாரை போல நாம் நேசிக்க வேண்டும் என்பதில் அது புதிய கட்டளையாக மாறுகிறது. யோசித்து பார்க்கலாமா? எவ்வளோ ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த 7வது வசனத்தில் நம்ம ஒரு நிமிஷம் நம்மையே ஆராய்ந்து பார்க்கலாம். 8வது வசனம், இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போயிற்று, உண்மை ஒளி ஏற்கனவே வந்தது. இருள் ஒளி 2 காரியத்தை எப்போதும் வைத்து இதில் பேசுவார். இந்த இடத்துல அவர் சொல்கிறது, இருள் அகன்று போயிடுச்சு, இப்போ என்ன வந்திருக்கு? புதிய ஒளி வந்திருக்கு. இந்த நியூ கமாண்ட் ஐ கிவ் யூ அவர் சொல்கிறது யோவான் 13:34 ஒரு புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் பகுதி பாருங்கள், லவ் ஒன் அனதர். அது பழைய கட்டளை தான். நீ ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பது பழைய கட்டளை தான். ஆனால் அடுத்த பகுதி பாருங்கள், ஆஸ் ஐ ஹவ் லவ்ட் யூ ஸோ யூ மஸ்ட் லவ் ஒன் அனதர். நான் உங்களை எப்படி நேசித்தேனோ என்ன பின்பற்றுங்க, என்ன ஒரு முன்மாதிரியாக வைத்து கொள்ளுங்கன்றார். இப்படி வைக்கும்போது நீ என்ன செய்கிற? இருளில் இல்லை, இருளெல்லாம் அகன்று போயிடுச்சு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி வந்தது. நமக்குள்ளேயே ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இந்த தீர்மானம் அருமையான தீர்மானம். யோசித்து பாருங்கள், அநேக பாவங்களுக்கு, எல்லாவித பாவங்களுக்கும் காரணமாக இருப்பது தேவன் நம்மை நேசித்தது போல, இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தது போல, இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு போல நம்ம என்ன செய்யலை? மற்றவர்களோடு உறவு வைக்கல. அதனால் நீங்கள் யோசித்து, ஆண்டவர் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து நமக்காக அன்புக்கு ஒரு உதாரண சின்னமாக வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்க்கையும் சரி, அவர் போதனையும் சரி, அவருடைய ஊழியமும் சரி, அவருடைய மரணமும் சரி, சிலுவையில் அவர் மரிக்கும்போது கூட அன்புக்கு ஒரு சின்னமாக, அன்பை எப்படி பிறரிடத்தில் நான் எப்படி அன்பு கூறுகிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தவர். எனவே இந்த உலகத்தில் வர அநேக காரியங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், நான் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தேவனிடத்தில் இந்த புதிய கட்டளை
பிறரை நேசிக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கி 8வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தது என்னன்னா, பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதலாவது நீங்கள் மனசில் வைத்து கொள்ளுங்க, ஐயோ நான் தவறி பாவம் செஞ்சிட்டேனேன்ட்டு கீழே விழுகிறப்போ அந்த விழுந்த நிலையிலேயே இருக்காதீங்க, எந்திரிச்சு வந்துடணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். 2வது, நீ எழுந்து நின்ற பிற்பாடு, ஐயோ பாவம் நான் பிறரை நேசிப்பதில் எப்படியோ நான் இருந்துடலான்ட்டு அசதியாக இருக்காதே. என்னை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நான் பிறருடைய பாவத்தை எப்படி மன்னித்தேனோ, பிறரை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் எப்படி நேசித்தேனோ, பிதாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருந்ததோ அதுபோல் நீங்களும் இருங்க. அதனால் இந்த முதலாவது அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த 13வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனத்தை 13:34 நல்லா உள்ளத்தின் ஆழத்தில் விளங்கி கொள்ளுங்க. பல வகையில் அதை படித்து பார்த்து, ஆண்டவரே இனி நான் பிறரை நேசிக்கிற நேசம் ஆண்டவரே உம்மை போல உம்மை முன்மாதிரியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறது, ஐ ஆம் கிவிங் யூ அ நியூ commandment that you love one another just as I have loved you, so you too are to love one another. நான் மற்ற உங்களை ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறார்? ஆண்டவரே நான் பாவம் செய்யும்போது எனக்கு பரிந்து பேசுகிறீரே, அதுபோல் ஆண்டவரே நானும் மற்றவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்காக உம்மிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த அன்பை எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இது நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு ஃபவுண்டேஷன், நமக்கு ஒரு ஆதாரமாக நமக்கு அமைகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவரே, ஆனால் அடிக்கடி பாவம் செஞ்சு கீழே விழுந்துடுறேன். கீழே விழுந்த நான் எந்திரிக்கவே முடியாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, நீர் எனக்காக பரிந்து பேசுகிறவராய், பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்காக பரிந்து பேசுகிறீரே, எனக்கு விரோதமாய் மற்றவர்கள் பாவம் செய்யும்போது அவர்களுக்காக பரிந்து பேசுகிற குணத்தை எனக்கு தாங்கப்பா. இது தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பு எனக்குள்ள காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.